உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறாங்கல்ல, அவங்க கண் முன்னால கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவங்களுடைய தந்திரங்களுக்கெல்லாம் உங்களை தப்புவிப்பார். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அதனால பயப்படாதுங்க. இந்த விரோதமா எழும்புறவங்களுக்காக ஆண்டவரை துதிங்க. அப்படி விரோதமா எழும்புனாதான் கர்த்தர் இன்னும் மேலும் மேலும் உங்களை உயர்த்த முடியும். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, தானியேல் தேசத்துல ஒரு பெரிய அதிகாரி. கூட இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் தானியேல் மேல ரொம்ப பொறாமை. இவன் எங்க இருந்தோ வந்தான், வெளிநாட்டுல இருந்து வந்தான், இங்க வந்து அடிமையா வந்தவன் தேசத்துல பெரிய பதவிக்கு வந்துட்டானே, இவன் அழிச்சிடணும் அப்படின்னு ஒரு கூட்ட மக்கள் எழும்பினாங்க. ஆனா ஆண்டவர் மேலும் மேலும் தானியேலை உயர்த்தி அவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இன்னும் உயர்த்தி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வச்சுட்டார். அப்பவும் ஒரு அழிக்க கொடுமையா எழும்பி சிங்க கேபில போட்டு கொன்னோருன்னு நினைச்சா ஆண்டவர் அவனை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துட்டார். ஒண்ணும் பண்ண முடியல. ஆண்டவர் கூட இருந்தா உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. போராடி பார்ப்பாங்க. அவங்க கண்களுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் உயர்த்துவார். அதனால நீங்க சோர்ந்து போகாது.